கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். சிலுவை பற்றின உபதேசம் என்கிறதான தலைப்பிலே தொடர் போதனையை போய்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 3வது வாரமாக சிலுவை பற்றின உபதேசம், அதை குறித்ததான பல காரியங்களை நாம் இன்றைக்கு போதிக்கப் போகிறோம். பவுல் சொல்றார், சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்னவா இருக்கான்? பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவமே தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தார் என்பதில் தான் நிற்கிறது. அதுதான் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய ஆதாரமாக இருக்கிற பட்சத்தில் அவர் ராஜாதி ராஜா, வானத்தை பூமியும் படைத்தவர், அண்ட சராசரங்களை நம்ம உருவாக்கினவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், பறவைகள், மிருகங்கள், தாவரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் ஏன் மணி உருவம் எடுத்து கல்வாரி சிலுவையில் வந்து அவர் மரிக்க வேண்டும்? அவர் மரித்து 3ஆம் நாள் ஏன் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட கூட்டம் சபைக்குள்ளே இருக்கும், புரியாத கூட்டம் சபைக்கு வெளியில் இருக்கும். புரியாத கூட்டம் என்ன சொல்லும்னா, அவரே பாவம் 3 ஆணியில் தொங்குறாரு, அவரே அவரால் காப்பாற்றிக்க முடியல, அவர் எப்படி உங்களை காப்பாற்றுவாருன்னு அப்படி பேசும். புரிந்த கூட்டத்துக்கு தெரியும், சிலுவையிலே அவர் வந்து மரித்தது பிசாசுடைய தலையை நசுக்குவதற்கு, மனிதனுக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து சிறைப்பட்டு கிடந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி அவர் மீட்டெடுத்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பஸ்கா பலியாக அடிக்கப்பட்டார், அதன் மூலம் எல்லா காரியங்களும் புதிதாக்கப்பட்டது என்பதை முதல் வாரத்திலே பார்த்தோம். பிதா நம்மேல் வைத்த அன்பு, நாம் நம்முடைய முன்னோர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பிதா எப்படி மீட்பின் உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து ஒரு நித்திய உடன்படிக்கையான மீட்பின் உடன்படிக்கை உண்டு பண்ணினார்கள். உலக தோட்டத்திற்கு முன்பாகவே நம்மை மீட்க வேண்டும் என்கிற ஒரு உடன்படிக்கை அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள் என்பதை குறித்து 2வது வாரத்திலே நாம் பார்த்தோம். அதாவது 2வது சத்தியமாக அதை பார்த்தோம். இன்றைக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். தொடர்ச்சியாக வேறொரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், யோவான் 19:17 முதல் 30 வசனங்களை வாசிக்கலாம். கொஞ்சம் மைக்கில் வாசிக்கிறீங்களா? யோவான் 19:17 30. எபிரேய பாஷையிலே கொல்கத்தா என்னும் சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரையும் 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, நீ யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். போர் சேவகர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள்.
அங்கேயும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. அவர்கள், இதை நாம் கிழிக்காமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவர் பேசிக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடமையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம் தாயையும் அங்கே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, சிறியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் எப்படி பாடுபட்டார், அதில் தொங்கும் போது என்னென்ன காரியங்கள் அவருக்கு நடந்தது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் அதை போதிக்கப் போகிறோம். கொல்கதா எனப்பட்ட கபால ஸ்தலம் என்கிற இடத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்கள்? சிலுவையிலே அறைகிறார்கள். 19 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று 3 மொழிகளிலே எழுதப்பட்டிருந்தது. எபிரேய மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி. அவருடைய ஆடை 4 பங்காக என்ன செஞ்சாங்களாம்? அதாவது 23வது வசனத்துல 4 பங்காக்கினார்கள். 4 பங்காக பங்காக்கினார்கள். ஆமா, அவருடைய ஆடை, அதாவது 2 விதமான துணிகள் இருக்குது. அவருடைய ஆடை எடுத்து முதல்ல என்ன செஞ்சிடறாங்க? வஸ்திரங்களை எடுத்து முதல்ல 4 பங்கா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கி எடுக்கிறாங்க. அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதுமாய் நெய்யப்பட்டதா இருந்தது. ஆகையினால என்ன செஞ்சுட்டாங்க? அதை கிழிக்க வேண்டாம், ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி. அந்த அங்கி என்னது? கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ காஸ்ட்லியான பொருளை நம்ம என்ன செய்வோம்? பத்திரமா எடுத்து வைப்போம். கொஞ்சம் காசு கம்மியான பொருள் என்ன செய்வோம்? அது கிழிஞ்சாலும் பரவாயில்லன்னு விட்டுருவோம். இது இயல்பான ஒரு மனிதனுடைய காரியம். ஆனால் சிலர் அதுக்கு விதிவிலக்கு. பழசு கிழிஞ்சு டாராக போகிற நிலைமை வந்தாலும் அது என்ன செய்யறதில்ல, அதை குப்பையில் போடுறதுக்கோ அல்லது வீட்டை விட்டு வெளியே அப்புறப்படுத்துறதுக்கோ மனசு இல்லாமல் உட்காந்துருக்கும். வீடு பூரா குப்பையாக்கி வச்சுருக்கோம். அதை பற்றி நம்ம பேசலை. எப்போ மனமு கொடுக்கணும்னு வருதோ, வெளியில் தூக்கி போடணும்னு வருதோ, அப்போ தான் புது பொருள் வீட்டுக்குள்ளே வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு உபயோகம் இல்லை, இது நமக்கு தேவைப்படாது, தெரிஞ்சோ தெரியாமல் ஆசைப்பட்டு வாங்கிட்டோம், இது சும்மா தான் கிடக்குதுன்னு ஒரு பொருளை பார்த்துட்டிங்கன்னா அதை என்ன செய்யணும்? எடுத்து அது நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னா அது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். அது முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கவே கூடாது. ஏன்னா அது உங்கள் பொருள் இல்லை. எப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க பழகிறீர்களோ அன்றைக்கு தான் உங்களுக்கு என்ன செய்யும்? ஆண்டவர் கொடுக்க முடியும். அதை புது பொருள்களை நீங்கள் பெற முடியும். சரி, இப்போது தையல் இல்லாத அந்த அங்கியை எடுத்து பார்த்த உடனே அவர்களுக்கு கிழிக்க மனசு இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க? நம்ம சீட்டு போடுவோம், யார் பேர் கொடுக்குதோ அவங்க எடுத்துக்கலான்றாங்க. ஏனென்றால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொஞ்சம் காஸ்ட்லியான துணி தான் உபயோகப்படுத்தியிருந்தார். யூதர் அபிமார்கள் சொல்லும்போது அது சில லட்சங்கள் வரும்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் போட்ட ட்ரெஸ்ஸினுடைய இன்றைய மதிப்பு சில லட்சங்கள், அது அங்கியினுடைய மதிப்பு. ஆகையினால நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ஏழையாகவே பிறந்தார். ஏழையாக பிறந்ததுன்னா அதாவது மாட்டுத் தொழுவத்தில் தான் அவங்களுக்கு இடம் கிடச்சிச்சு, வேற எங்கேயும் கிடைக்கல. இன்னொன்று, முன்னணையிலே அவர்கள் கிடத்தப்பட்டார்கள். அங்கே ஆண்டவர் பிறக்கிறாரு. அது ஏறக்குறைய மாட்டுத் தொழுவம் மாதிரி தான் இருக்கும். முன்னணைனா அப்படி தான் இருக்கும். ஆனால் பிறந்த உடனே அவருக்கு வந்த கிஃப்டெல்லாம் என்னது? பொண்ணு வந்துச்சு. எத்தனை பேருக்கு பிறந்தோடனே பொண்ணு வந்திருக்குது? எத்தனை பேருக்கு வந்திருக்குது? ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு, நிறைய பேருக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ட்ரெஸ்ஸு வந்திருக்கும்,
இப்போ தான் வசதியாக செய்கிறான், பேபி ஷூட்டுனே தனியாக வச்சுருக்கிறான். அதை வாங்கி கொடுத்துடலாம் ஒரே தான், ஷூலேருந்து பால் பாட்டிலேருந்து எல்லாம் வந்துடும் இல்லையா? ஆனால் எத்தனை பேருக்கு தங்கம் வந்திருக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு சிலருக்கு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் பிறந்தோடனே என்ன வந்துச்சு? பொண்ணு, வெள்ளை போலம், வெள்ளை போலம் இது எல்லாமே வந்தது. அவரை பார்க்கறதுக்கு யார் வந்தது? சாஸ்திரிகள். சாஸ்திரிகள்னா யாருங்க? வான சாஸ்திரம் படித்த விஞ்ஞானிகள். நாம் பிறந்தப்போ எந்த விஞ்ஞானி வந்தார்? எந்த விஞ்ஞானி வந்தார்? கொஞ்சம் யோசிக்கணும். அவர் ஏழையாவே பிறந்தாரியா, ஏழையாவே வாழ்ந்தாரியா, ஏழையாவே செத்தாரியா? அது நம்முடைய ஏழை புத்தி. அதனால நம்ம புத்தி அப்படி யோசிக்குது. பைபிள் அதுக்கு தான் வார்த்தைன்னு அடிச்சுக்கிறது. எதுக்குன்னா அதுக்கு தான். வார்த்தையை உட்காந்து நிதானமாக படிக்கும்போது தான் சில காரியங்கள் புரியும். ஆண்டவருக்கு சத்திரத்தில் இடம் கிடைக்கல, ரொம்ப ரஷ்ஷு. ஏன்? எல்லாரும் குடிமதிப்பு எழுதுறதுக்காக வெளியூர் போனவங்க பூரா எங்கே வந்துட்டாங்க? எருசலேமுக்கு வந்துட்டாங்க. தங்குறதுக்கு இடம் இல்லை. அதனால தான் அவருக்கு வேற ஒரு இடம் கிடைச்சிது. அங்கே தான் பிறக்கிறாரு. பிறந்த உடனே அவரை பார்க்கறதுக்கு விஞ்ஞானிகள் வர்றாங்க. ராஜா கேள்விப்பட்டு என்ன சொல்கிறான்? நீங்கள் பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிறான். ஏன்னா யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறாரு, நாளைக்கு முன்னே அவர் வளர்ந்துட்டாருன்னா நமக்கு பிரச்சனை, அவரை இப்போவுமே என்ன செஞ்சிடணும்? தீர்த்து கட்டிடணும்னு அவன் முடிவு பண்ணி என்ன செய்கிறான்? நம்ம பிறந்தது நம்ம அரசாங்கத்துக்கு தெரியுமா? நாம் பிறந்தப்போ இருந்த முதலமைச்சர் தான் இப்படி ஒருத்தர் பிறந்திருக்காம பாடுறாமே, எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொன்னாரா? கிடையாது. ஆனால் ஆண்டவர் பிறந்தப்போ யூதருடைய ராஜா பிறந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு சாஸ்திரிகளை கூப்பிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னார். அவங்க போய் பார்த்துட்டு திரும்ப போகலான்னு நினைக்கும்போது தேவதூதன் சொல்லிட்டார், எப்பா இன்ஃபார்ம்லாம் பண்ணாத, அவன் கொலை பண்ணுறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஊரை பார்த்து போங்கன்ட்டார். அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆண்டவர் பிறந்த உடனே தேவதூதர்கள் வந்து நற்செய்தி அறிவிக்கிறாங்க. மேய்ப்பர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க? என்ன சொன்னாங்க? உலகத்திற்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை அறிவிக்கிறேன். அப்போ ஆண்டவர் பிறந்த போது, ஆண்டவர் பூமிக்கு வந்த போது உலகமே சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வாக அது இருந்தது. நாம பிறந்தப்போ நம்ம குடும்பத்தார் சந்தோஷப்படுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து பார்ப்பாங்களே தவிர அவங்க சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியாது. அடுத்த தெருவில் இருக்கவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய பிறப்பு எவ்வளோ பெரிய தாக்கத்தை இந்த உலகத்திலே உண்டு பண்ணினது என்பதை புரியணும். அடுத்து 25வது வசனத்தில் இயேசுடைய சிலுவையின் அருகே எத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்களாம்? அவருடைய தாயும் அவருடைய சித்தி யாரு? கிளையோப்பா, மரியாள். அடுத்து அப்ப மொத்தம் 3 மரியாள் அங்க நிக்கிறாங்க. ஒன்னு யாரு? இயேசுடைய தாய். இன்னொன்று அவங்களுடைய சித்தி யாரு? கிளையோப்பா, மரியாள். மூன்றாவது மகதலேனா மரியாள் தான் யாரு? லாசரு, மார்த்தாளுடைய சகோதரி. இவங்க 3 பேரும் அங்க நிக்கிறாங்க. மகதலேனா மரியாளுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே தெரியும். அதுதான் கடந்த வாரத்தில் சொன்னேன். ஆண்டவரோட அதிக நேரம் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? உட்காந்து ஆண்டவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் அவர்களுக்கு தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து ஏற்கனவே போதித்திருக்கிறார். அடுத்து 26, 27 வசனத்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? தமக்கு அன்பாக இருந்த தம்முடைய சீசன் யாரு? யோவான். யோவானை நோக்கி என்ன சொல்கிறாரு? யோவானை பார்க்குறாரு. அடுத்து தன்னுடைய தாயை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு? அவங்க அம்மாட்ட பார்த்து, அம்மா இனிமே உங்க மகன் யாரு? அவரு. யார? யோவானா. ஏன் யோவான சொன்னார்? முதல்ல அவர் ஆண்டவருக்கு அன்பா இருந்தவர். ஒன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு அன்பா இருக்கணும்னா அதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப எனக்கு பிரியமா, இப்ப நம்ம யூஜின் எடுத்துக்குவோம். யூஜின் வந்து எனக்கு பிரியமா நடக்கணும்னா என்ன செய்யணும்? கரெக்ட். எனக்கு எது பிரியமோ, எனக்கு எது செஞ்சா பிடிக்குமோ அதை என்ன செய்யணும்? அவன் செய்யணும். ஆலயத்துக்கு கரெக்டாக வர்றது எனக்கு பிடிக்கும்னா தம்பி என்ன செய்யணும்? நடக்காது பாஸ்டர். அதுக்கெல்லாம்
வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கலாம். அப்போது தம்பி வந்து என்ன செய்யணும், எனக்கு பிரியமாக நடக்கணும்னா எனக்கு இது பிடிக்கும்னா அவன் அதை செய்யணும். ஊழியத்தில் சில வேலைகளை செய்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அவன் என்ன செய்யணும். அப்போ யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பிரியமான சீசனாக இருந்தார் என்றால் அவர் என்ன செய்தார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு எது பிரியமோ அதை அதிகமாக செய்து கொண்டிருந்தார். ஓயாம பேதுரு மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இல்லை. புரியுதா உங்களுக்கு? கேள்வி கேட்கறது தப்புன்னு சொல்லலை. சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக கேட்பதற்கும் வாக்குவாதம் பண்றதுக்காக கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. யோவான் என்ன செய்ய எல்லாத்துக்கும் ஓகே ஆண்டவரேன்ட்டார். அதனால தான் தனக்கு அன்பாக இருந்த சீசனாகிய யோவானை காமிச்சு சொல்றாரு, அம்மா இனிமே உங்க மகன் யாரு? யோவான் தான் உங்க மகன். யோவானை பார்த்து சொல்றாரு, இனிமே உன் தாய் யாரு? இவங்க தான். நான் நினைக்கிறேன் ஒருவேளை யோவானுடைய உண்மையிலே பெற்ற தாய் அந்த நேரம் இருந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதனால்தான் ஆண்டவர் இப்படி ஒரு சிங்க் பண்ணுறாருங்க. ஒன்று, இதற்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் சொல்லுகிற காரணம் முழுக்க தவறான காரணம். அவரே சொல்லிட்டாரு, அதனால நம்ம மரியாள் மூலமாக தான் ஆண்டவர்கிட்ட போகணும்னு சொல்கிறாங்க. அது தவறு. ஆண்டவர் ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, இவர் தான் அவங்க வீட்டில் மூத்த பிள்ளை இல்லையா? மரியாளுடைய முதல் பிள்ளை யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவர் தான் வயசான காலத்தில் அவங்களை என்ன செய்யணும்? பார்த்துக்கிறணும். ஆனால் இவர் எப்போ போகிறாரு? 33.5 வயது, சரியான வாலிப வயதில் இவர் தன்னுடைய தாயை விட்டு போகிறார். வேத பண்டிதர்கள் சொல்கிறது என்னன்னா, அந்த நேரத்தில் யோசேப்பு, அதாவது தகப்பன் என்னப்பட்ட யோசேப்பு அந்த நேரம் உயிரோட இல்லைன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியல அது. அப்போ தாய் மட்டும்தான் இருக்கான. தாயை பார்த்து கொள்ள வேண்டிய வேலையை ஆண்டவர் இப்போ யார்கிட்ட கொடுக்குறாரு? யோவான்கிட்ட கொடுக்குறாரு. யோவான்கிட்ட கொடுத்ததுக்கு முதல் காரணம் நமக்கு தெரியும். அவர் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டிருந்தார். ஆகையினாலே தனக்கு அன்பாக இருந்த சீசனாகி யோவான்கிட்ட கொடுத்தாரு. ரெண்டாவது காரியம் என்ன? ரெண்டாவது காரியம் யோவானை செலக்ட் பண்ணார் ஆண்டவர். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா பதில் வந்துடும். ஏன் பேதுருவை செலக்ட் பண்ணலை? ஏன் யாக்கோபை செலக்ட் பண்ணலை? பேதுரு, யாக்கோபு மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் யோவானை தவிர. யோவான் கடைசி காலத்தில் எங்கே இருந்தார்? பத்மு என்னப்பட்ட தீவிலே நாடு கடத்தப்பட்டு பத்மு என்னப்பட்ட தீவில் இருக்கும்போது தான் ஆண்டவர் அவருக்கு பரலோகத்தின் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அதை எழுதி வைக்கிறார். அதுக்கு பிறகு தான் வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ கடைசி வரைக்கும் இவர் உயிரோடு இருக்கிறாரு. இயற்கையாக சாகிறார். யாரு? யோவான். அதனால தான் ஆண்டவர் யோவான், அது ரெண்டாவது காரணம், யோவானை செலக்ட் பண்ணார். ஏன்? இவங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி யார் இறந்துடக்கூடாது? யோவான் இறந்துடக்கூடாது. அவங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். அப்போது அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் யார் இறக்கணும்? யோவான் இறக்கணும். மற்றவர்களுக்கு எப்போ வரும்னே தெரியாது. பேதுரு, யாக்கோபு மற்ற எல்லா தோமாலேருந்து எல்லாரும் பாருங்க, எல்லாரும் ரத்த சாட்சியாக மரிக்கிறாங்க. ஆனால் யோவான் தான் கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்து இயற்கை மரணத்தை அடைகிறார். அவர் கஷ்டப்பட்டார். அவருக்கு நிறைய கஷ்டம் இருந்தது. ஆனால் இயற்கையாக மரணம் அடைந்தார். இப்போ 28வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, அவருக்கு தெரியுது இனிமே நம்ம செய்ய வேண்டிய வேலை எதுவும் இல்லைன்னு சொல்லி அறிந்து, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதா என்ன சொன்னாரா? தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு காடி எனப்பட்ட ஒரு ஒரு விதமான காரியம் அவர் கொடுக்கப்பட்டது குடிக்கிறதுக்கு. அதில் என்ன இருந்துச்சா? கடற்காளானை காடியிலே தோய்த்து, அதை வாசிங்க 29வது வசனம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காரானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அந்த காடி எனப்பட்ட அந்த திரவத்தை குடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொடுக்குறாங்க. அதை சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அது குடிக்கும்போது வலி வேதனைகள் கொஞ்சம் தெரியாதுன்னு சொல்றாங்க.
அதை குடிக்கும்போது என்னது, அது ஒரு மருந்து மாதிரி. அதை குடிக்கும்போது கொஞ்சம் வலி வேதனை தெரியாது. ஆகையினால தான் அதை ஆண்டவர் அதை குடிக்கலை. அதாவது முழு வலியையும் வேதனையும் அனுபவித்து தான் அவர் என்ன செய்யணும், அவர் மரிக்கணும். அந்த மாதிரி இந்த அதுக்கப்புறம் 30வது வசனத்தை பாருங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு என்ன சொன்னாரா? முடிந்தது என்று சொல்லி முடிந்தது என்று சொன்னார். தலையை சாய்த்தார். ஆவியை அதுவரைக்கும் அவருடைய ஆவி பிரியவே இல்லை. அதுவரைக்கும் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. இரத்த காயங்கள் இருக்குது, ரத்தம் போய்கிட்டே இருக்குது. இன்னும் ஜீவன் அவருக்குள்ள இருக்குது, இன்னும் ஆவி அவருக்குள்ள இருக்குது. ஆவி இன்னும் பிரியலை. நம்ம அந்த நிலைமையில் இருந்ததுன்னா ஆவி எப்பமோ அணி அடிக்கும்போதே ஆவி போயிருக்கும் நமக்கெல்லாம். இன்னும் சிலர் சொல்கிறாங்க, சிலர்லாம் எப்படி நினைக்கிறேன்னா, சிலுவை வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம் சார், அதுக்கு முன்னாடியே அவங்க காலில் விழுந்துருவோன்றாங்க இல்லையா? எதுக்கு தேவையில்லாமல் அவனை பகைச்சிக்கிட்டு ஒரு ரோம அரசாங்கத்தை பகிச்சுக்கிட்டு பிலாத்தை பகிச்சுக்கிட்டு வேத பாரகர்களை பகிச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, யெகோவா தான் தேவன்றாங்க, பிதாவை தான் தேவன் சொல்லிட்டு போயிடுவோமேன்ட்டு இயேசுவை தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு இவ்வளவு காயங்கள், இவ்வளவு தழும்புகள், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் ரத்தம் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் ஜீவன் போகலை. ஜீவன் எப்போ தான் போச்சு? எப்போதான் போச்சு? அந்த வசனத்தை வாசிக்க மறுபடியும். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொன்ன பின்புதான் அவருடைய ஆவி அவரை விட்டு பிரிந்தது. அப்ப ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை இழக்க வேண்டும் என்று நினைத்தார். அது பிதாவுடைய சித்தம். அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவைக்கு வந்துட்டாரு. ஆனால் ஜீவன் எப்போ போகுது தெரியுமா? அவர் வாயை திறந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருடைய ஜீவன் அவரை விட்டு பெறப்பட்டது. அது வரைக்கும் அவருடைய ஜீவன் உள்ளதாக இருக்குது. அதனால தான் வார்த்தை ரொம்ப முக்கியம், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சிலுவையில் கூட சரியான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய ஜீவனே அவருடைய சரீரத்தை விட்டு வெளியே செல்ல முடியாது. இவங்க அடிச்சதுனால ஜீவன் போகல, இவங்க வாரினால் அடிச்சு உடம்ப கிழிச்சாங்க பாருங்க, அதனால ஜீவன் போகல, ரத்தம் போச்சு. இவரை தள்ளி விட்டு கீழே விழுந்து காயமாச்சு. சிலுவை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தாரு, உதவிக்கு ஒருத்தர் வந்தாரு, அவர் தூக்கிட்டு வந்தாரு. 3 ஆணிகளில் தொங்கினார், முள்முடி சூட்டப்பட்டது. ஆனால் அதுல எல்லாம் உயிர் போகல. எப்போ உயிர் போச்சு? எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிதாவுடைய கரத்திலே தன்னுடைய ஆவி என்ன செய்தாராம்? அவர் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அவருடைய ஜீவன் அவருடைய சரீரத்தை விட்டு வெளியே போக முடியும். எந்த பிசாசும் அவருடைய சரீரத்திலிருந்து ஆவி என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அல்லேலூயா. அதே அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். குடும்பத்துக்குள்ள ஒரு விஷயம் உருவாகணும்னா உருவாக்க வேண்டிய வார்த்தையை விசுவாசத்தோடு பேசணுமே தவிர அவிசுவாசமான வார்த்தையில குடும்பத்தில் பேசிக்கிட்டே இருந்தா நிலைமை இன்னும் மோசமாகும், விளங்குறதும் விளங்காம போகும். பி கேர்ஃபுல். வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக கல்வாரி சிலுவையில் வந்து மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் நமக்கு இப்பொழுது அதிகாரத்தை கொடுக்கிறார் என்றால், வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தர்றேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் தான் அந்த அதிகாரத்தை தர்றாரு. அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே சரியான வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை பேச பேச பேசதான் இல்லாதவைகள் இருக்கிறவைகளாய் மாறும். அல்லேலூயா. நீங்க அதை பேசாத வரைக்கும், கண்டதையும் பேசுற வரைக்கும், கண்டதுன்னா என்னது? பார்க்கிறது. யாரோ சொல்லி கேட்கறத பேசுற வரைக்கும் வாழ்க்கை மேல வரப்போறதே இல்லை என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அவர் தம்முடைய வார்த்தையின் மூலம்தான் சகலத்தையும் தாங்குகிறார். அவருடைய தன்மையில நீங்கள் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவருக்கு பலிக்கிற அதே வார்த்தை உங்களுக்கு எனக்கும் பலிக்கும். அதனாலதான் வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். இது வார்த்தையை பேசுகிற சபை வார்த்தையிலே ரொம்ப உண்மையா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன்.
அதனால அவரோட சொன்னேன், ஒரு வேலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நான் கொடுக்குற ஒரு வேலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, செய்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு நேரம் அதை செய்ய முடியல அப்படின்னா என்ன செய்யணும்? பாஸ்டர் என்னால் அதை செய்ய முடியலன்னு நீங்கள் சொல்லிடணும். அது தப்பே கிடையாது, அது தவறு கிடையாது. அதுக்கு யாரும் கோச்சுக்க போகிறதில்ல. பரவாயில்ல, வேறு ஏதோ ஒர்க் இருக்குது, பாவம் செய்ய முடியலன்னு நான் என்ன பண்ணிடுவேன், ஆல்டர்னேட்டாக வேறு ஆளாக பார்ப்பேன், இல்லை நானே செஞ்சுருவேன். அதை விட்டு நான் இன்றைக்கி பண்ணுறேன், நாளைக்கு பண்ணுறேன், நாளான்னைக்கு பண்ணுறேன், மாதக்கணக்கில் உட்காந்துக்கிட்டு எத்தனை நாள், 2 நாளில் முடிக்க வேண்டிய வேலையை மாதக்கணக்கில் இழுத்துக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது. அவன் கோடி ரூபாய் காணிக்க கொடுக்குறவனா இருந்தாலும் சரி, எனக்கு வார்த்தையில் உண்மை இல்லாத ஆள் எனக்கு தேவையே கிடையாது. இந்த சபைக்கு அது தேவையில்லை. அவன் 1000 நன்மைகள் செஞ்சுருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் வார்த்தை ஒரு நன்மை கூட இந்த சபைக்கு செய்யாமல் வார்த்தையில் உண்மையாக இருந்தால் எனக்கு அது போதும். வார்த்தையை பேசுகிற சபையில் வார்த்தை தான் முக்கியம். இங்கே தேவனுடைய வார்த்தை முக்கியம், நாம் பேசுகிற வார்த்தைகள் முக்கியம். கமிட்மெண்ட் கொடுக்கறது தப்பு கிடையாது, அதை செய்ய முடியாமல் போகிறதும் தப்பு கிடையாது. செய்ய முடியலன்றதை சொல்லணும். செய்ய முடியும்னா இத்தனாம் தேதிக்குள்ள நான் செஞ்சு தர்றேன்னு சொல்லணும். அந்த வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். வார்த்தை என்னைக்கு சரியாக மாறுகிறதோ அன்றைக்கு வாழ்க்கை சரியாக மாறும். ஆண்டவர் வார்த்தையில் தான் வல்லமையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சிலுவை கேதுரு மரத்தினால் செய்யப்பட்டது. சிலர் அதை கர்வாலி மரம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கிடையாது, கேதுரு மரம். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பழைய ஏற்பாட்டத்தில் பலிபீடத்தின் மீது ஆடுகளையும் மாடுகளையும் என்ன செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. ரத்தம் என்ன செய்யும், நிறைய உறைஞ்சு போகும், ரொம்ப ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு வரக்கூடாது என்பதற்காக இந்த கேதுரு மரத்தினால தான் அந்த பலிபீடத்தை என்ன செஞ்சுருப்பாங்க. அது சந்தன மரத்தை விட அதிக வாசனையை தரக்கூடியது. அப்போது அதில் இப்போ சாலமோன் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாடுகள், ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு வேறு வேலையே கிடையாது. எதிரிகளை பூரா ஜெயிச்சு தாவீது என்ன பண்ணிட்டார், பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டிட்டார். சாலமோனுக்கு வேலை என்னென்னா அந்த சாம்ராஜ்யத்தை தேவ ஆலோசனைப்படி பாதுகாத்து கொள்ளணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே வேலை இல்லை. சாலமோனுடைய நாட்கள் ஆசீர்வாதமான நாட்கள். அப்போ வேலையே என்னன்னா, பலிபீடத்தில் போய் தேவாலயத்தில் போய் ஆண்டவர் தொழுது கொள்றதான் வேலை. ஆயிரக்கணக்கில் ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாம் பலி செலுத்தப்பட்டுச்சு. ஒரு மிருகம் வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு உறைஞ்சு போய் காலையில் வெட்டி சாயந்தரம் வந்து அந்த இடத்துல நிற்க முடியுமா? மொச்சுக்கிட்டு கழுவலைனா நிற்க முடியாது. அப்போது அந்த வாடையை என்ன செய்யக்கூடாது, ஜனங்களை துன்புறுத்தக்கூடாது என்பதற்காக கேதுரு மரத்தினால செய்வாங்க. அது தன்னுடைய வாசனை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த ஒரு துர்நாற்றம் போக வேண்டும் என்றால் எரிக்கிற விறகு என்ன செய்யணும், கேதுரு மரமாக இருக்கணும், வாசனையை கொடுக்கக்கூடிய மரமாக இருக்கணும். ஏன்னா கேதுரு மரத்துலேருந்து நல்ல வாசனை வருது. மிருகங்களை பலி செலுத்தி அது காயும் போது என்ன ஆகுது, அதை எரிக்கும் போது துர்வாசனைகள் வருது. அப்போ இந்த கேதுரு மரத்தினுடைய நல்ல வாசனை மிருகங்கள்லேருந்து வரக்கூடிய கிட்ட வாசனை என்ன செய்தான், அது மேற்கொள்ளுகிறது. அப்படி இருக்கும்போது தான் பாளையத்தை சுற்றி, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி ஜனங்க என்ன செய்ய முடியும், குடியிருக்க முடியும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தினுடைய சாபத்தினுடைய துர்நாற்றங்கள் சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் அந்த கேதுரு மரத்தின் வாசனையின் மூலம் என்ன செய்யப்பட்டுச்சு, அது மேற்கொள்ளப்பட்டது. நம்முடைய துர்நாற்றம் முழுவதுமாக நீக்கப்பட்டு ஆண்டவருடைய இரத்தத்தின் அந்த வாசனை, அந்த நல்வாசனை நம்முடைய வாழ்க்கையிலே வீச ஆரம்பிச்சது. அல்லேலூயா. அப்போ சிலுவையில் இருந்து எழும்பின குமாரனுடைய சுகந்த வாசனை அது. அல்லேலூயா. வாசிக்கலாம், யோவான் 19:19-20. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விழா சத்தத்தினால் வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்க, 19:20 வாசிங்க. யோவான் 19:19-20. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபம். யோவான் 19:19-20. 19. பிலாத்து ஒரு
பிலாத்து ஒரு மேல் பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. சிலுவைக்கு மேல ஒரு போர்டு ஒன்று எழுதியிருக்கும், நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். என்ன எழுதியிருக்கோம்? அதுல என்ன எழுத்து இருக்கும்? INRI. இது லத்தீன் மொழியினுடைய வாசகம். அது INRIன்றது. அதாவது எப்படி சொல்லலாம்னா, அந்த ஐ என்பதற்கு இஸ்யூஎஸ் என்கிற பெயர், அதாவது இயேசு என்கிற அர்த்தம். லத்தீன்ல இஸ்யூஎஸ்ன்னு வரும். என் என்பதற்கு நசரேயஸ். என்ன பேரு? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ரெண்டையும் சேர்த்து வாசிக்கும் போது இயேசு நசரேயன், அதான் அர்த்தம். ஐ என்பதற்கு அயோடே ஓரம். லத்தீன் மொழியில் அயோடே ஓரம் அப்படின்னா யூதர்கள் என்று அர்த்தம். அப்போ இதனுடைய முதல் எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, ஆர் சொல்லாம விட்டேன். ஆர் என்பதுக்கு ரெக்ஸ் என்ற பெயர், ராஜா என்கிற அர்த்தம். ஆர் என்றால் ரெக்ஸ், அதுக்கு ராஜா என்று அர்த்தம். அப்போ இஸ்யூஎஸ் என்பது இயேசு, நசரேயஸ் என்பதற்கு இயேசு நசரேயன் என்ற பெயர், ரெக்ஸ் என்பதற்கு ராஜா, அயோடே ஓரம் என்பதற்கு யூதர்கள் என்கிற அர்த்தம். இது லத்தீன் மொழியினுடைய ஸ்லாங். இது அப்போ இதனுடைய முதல் எழுத்துக்களான INRI அதை எடுத்து தான் எழுதுறாங்க. உதாரணத்துக்கு IASன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது IASன்னு என்ன அர்த்தம்? படித்த பிள்ளைங்க சொல்லுங்களேன். நாங்கள் படிக்கவே இல்லைங்கிறீங்களா? ஐஏஎஸ்னா யாருங்க ஆக்சுவலாக? கலெக்டர். சரி, ஐஏஎஸ்னா என்னது? எக்ஸ்பான்ஷன் என்ன? ஐ ஃபார் இந்தியன். அடுத்து ஏ ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அடுத்து எஸ் ஃபார் சர்வீஸ். இப்போ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அதுதான் ஐஏஎஸ். அதே போல தான் அந்த INRIக்கு இந்த விளக்கம் லத்தீன் மொழியில் வருது. உலகத்தில் ஒரு பகுதி லத்தீன் மொழியை யூஸ் பண்ணுறாங்க, உலகத்தின் இன்னொரு பகுதி கிரேக்க மொழியை யூஸ் பண்ணுறாங்க. அங்கே எப்படி எழுதுவாங்கன்னா INBI அப்படி எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்க? INBI. இந்த மாதிரி உலகத்தின் சில பகுதிகளில், அதாவது கிரேக்க மொழியை யூஸ் பண்ணுறதுனால அப்படி எழுதுவாங்க. அதுக்கான விளக்கம் நமக்கு இருக்குது, அது தேவையில்லை. அப்போ சில பகுதிகளில் கிரேக்க மொழியும் சில பகுதிகளில் லத்தீன் மொழியும், நம்ம பகுதிகளெலாம் லத்தீனை பேஸ் பண்ணி வரும், யூஸ் பண்ணுறோம். எபிரேயத்தில் உலகத்தின் பல பகுதிகள் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் யூதர்கள் மட்டும்தான் என்ன செய்கிறாங்க? எபிரேய மொழியை பேசுகிறாங்க. இப்போ யோவான் 19:20 வாசிக்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை என்ன செய்தார்கள்? வாசித்தார்கள். அப்ப யூதர்கள் வாசிக்கணும்னா அது எந்த மொழியிலையும் எழுதப்படணும்? எபிரேய மொழியிலையும் அது எழுதப்படணும். இப்போ கிரேக்க மொழியில் எழுதுனா மன்னிக்கணும், லத்தீன் மொழியில் எழுதணும் அப்படின்னா அதை உலகத்தின் ஒரு பகுதியினர் பார்க்கும்போது, கிரேக்கர்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது வாசிப்பாங்க, ரோமர்கள் வாசிப்பாங்க இல்லையா? கிரேக்க மொழியில் எழுதும்போது கிரேக்கர்கள் வாசிப்பாங்க, கிரேக்க மொழி தெரிஞ்சவங்க வாசிப்பாங்க. எபிரேய மொழியில் எழுதுனா தான் யார் வாசிக்க முடியும்? யூதர்கள் வாசிக்க முடியும். ஆனால் இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த வாசித்த வசனத்தில் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை கிரேக்கர்கள் வாசித்தாங்கன்னு எழுதப்படலை. வாசித்திருப்பாங்க, ஆனால் பைபிள் வசனம் எழுதலை. ரோமர்கள் வாசித்தாங்கன்னு எழுதப்படலை, ஆனால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். வாசிட்டு என்ன பண்ணாங்க? என்ன செஞ்சாங்க? அடுத்த வசனம் 21. அப்பொழுது யூதருடைய
பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து கிட்ட போயிட்டு அதை வாசித்தோடனே இவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துருச்சு. வந்தவொடனே என்ன செய்யறாங்க, உடனே பிலாத்து கிட்ட போய், நீங்க இப்படி எழுதியிருக்கிறது தப்பு, இவர் யூதருடைய ராஜான்னு எழுதக்கூடாது, இவர் யூதருடைய ராஜா என்று சொன்னார், அப்படி எழுதுங்க அப்படிங்கிறான். பிலாத்து என்ன சொன்னார், அதுக்கு ஓ இஷ்டத்துக்கெல்லாம் இங்கே செய்ய முடியாது, இங்கே நான் தான் ராஜா, நான் எழுதுனா தான் வேலையை பாருன்ட்டார். ஏன்? பிலாத்துக்கு அவரை சிலுவையில் அடிக்கணுன்ற எண்ணமே கிடையாது. அவரை கம்பல் பண்ணி இதெல்லாம் செய்ய வச்சது யாரு? பிரதான ஆசாரியர், வேதபாரகர், யூதர்கள். வேற வழி இல்லாமல் ரோமர்களுக்கு ஆர்டர் போட்டு அதை செஞ்சார். இப்போ பேர் இப்படி எழுதாதீங்க, பேரை பூரா மாற்றுங்க அப்படின்னு, அதெல்லாம் பண்ண முடியாது, வேலையை பாருன்ட்டார். அப்போ இந்த பேரில் என்ன பிரச்சனை வந்துச்சு இவங்களுக்கு? ஹீப்ரூவில் யெஷுவா, YESWAH, யெஷுவா, யெஷுவாஹா நஸ்ரி, யெஷுவாஹா நஸ்ரி, வே ஹேமலஸ், வே ஹேமலஸ், யஹோடிம். அதாவது நான் உனக்கு அர்த்தம் சொல்கிறேன். யெஷுவா அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு. ஹா நசரி அப்படின்னா நசரேயன் என்ற அர்த்தம் எபிரேய மொழியில். ஹா நசரி என்றால் நசரேயன். வே ஹெமோலஸ் அப்படின்னா, வே ஹெமோலக்ஸ் அப்படின்னா ராஜா என்ற அர்த்தம். யஹோடீம், யஹோடீம் என்றால் யூதர்கள் என்ற அர்த்தம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு எதில் எழுதியிருக்காங்க? எபிரேய மொழியில். அதாவது அந்த எபிரேய மொழியை உச்சரிப்பை நான் சொல்கிறேன். நம்ம கரெக்டாக உச்சரிக்க மாட்டோம், அவங்க தான் கரெக்டாக பண்ணுவாங்க. இருந்தாலும் ஓரளவு நம்மளுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். யெஷுவா ஹா நசரி வே ஹெமோலஸ் யஹோடீம் என்கிற வார்த்தையை மேலே எழுதியிருக்கிறாங்க. இப்போ இயேசு நசரேயன், யூதருக்கு ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. லத்தீனில் INRI நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிரேக்க மொழியில் INBAன்னு வருது. ஆனால் எபிரேயத்தில் அதே மாதிரி எழுதணும். எழுதிட்டு என்ன அர்த்தம் வருதுன்னு பார்க்குறாங்க. பொதுவாக யூதர்களுடைய பழக்கம் என்னென்னா, ஒரு பெரிய சென்டென்ஸ் எழுதி அதை திரும்ப வாசிப்பாங்க. அது சுருக்குனா என்ன மாதிரி அர்த்தம் வரும், இது பண்ண அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆட்கள். அப்போ அது எழுதும்போது என்ன அர்த்தம் வரும்னு பார்க்கும்போது, சிலுவையின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிற சங்கீதம் 22, அதாவது இந்த மாதிரி எழுதினதை சுருக்கும் போது சில வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பார். இந்த 22ஆம் சங்கீதத்தில் மரியாளுடைய பெயர், யோசேப்புடைய பெயர்லாம் ஒரு குறியீடாக சொல்லப்பட்டிருக்கும். டைரெக்டாக பேர் வராது, குறியீடாக அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இப்போ எபிரேய மொழியில் சுருக்கி எழுதும்போது அதை வாசித்தா YOHAWHA எகோவான்னு வருது. எப்படி வருது? தமிழில் எகோவா, அங்கே யாவேன்னு வரும். ஏன்னா வவ்வல்ஸ் வேர்டு கிடையாது. AEIOU இந்த வார்த்தைகள் எபிரேய மொழியில் கிடையாது. அப்போது ஒய் நம்ம எகோவான்னு YA போட்டுருவோம், அவங்க ஏலாம் போட மாட்டோம், YH தான். அப்போ யாவேன்னு தான் வரும், யாஹ்வே அப்படின்னு வரும் அவங்க உச்சரிப்பு. அதை சுருக்கி பார்த்தா, அங்கே எழுதின சுருக்கி பார்த்தா யாஹ்வேன்னு வருது. யாவேனா யாரு? யாவேனா யாருங்க? பிதாவாகிய தேவன். அப்ப சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தர்னு அர்த்தம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பிதாவாகிய தேவன் அர்த்தம். அதுக்கு அர்த்தம். இதை படிச்சுட்டு தான் பதறி போயிட்டு என்ன பண்ணிட்டானுங்க, நேராக பிலாத்துக்கிட்ட போய் இல்லை இது வேற அர்த்தம் வருது, இது தப்பு, உடனே மாற்றுங்கன்னா. அவன் சொல்லிட்டான் அதெல்லாம் மாற்ற முடியாதுட்டான். அவனுக்கு அர்த்தம் தெரியாது, ஆனால் எழுதினதே. ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் போது கூட அவளுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும்னு நான் யாருன்றதை வெளிப்படுத்துறாரு. ஆனால் அப்போ கூட புரியலை அவங்களுக்கு. அல்லேலூயா. இதை அவங்க பார்த்த உடனே, இதை பிசாசு பார்த்த உடனே அவனுக்கு அதிர்ச்சி. அவன் தான் தூண்டுறான். யூதர்களை தூண்டினோடனே இவங்க எல்லாம் போய் பிலாத்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவர் அதெல்லாம் முடியாதுன்ட்டார்.
அப்ப சிலுவையில் தொங்குனது யாரு? வானாதி வானங்களையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் நம்மையும் படைத்த கர்த்தர் தான் எங்க தொங்குறாரு? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். 1 கொரிந்தியர் 2:8. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அதை இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்கள், ஆனால் அறிந்தார்கள் என்றால் மகிமையின் கர்த்தரை, மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். அவர்கள் சிலுவையில் என்ன செய்ய மாட்டாங்க? அறைய மாட்டார். ஏன்னா தொங்குகிறது மனுஷன், மரியாளுடைய மகன், அவர் பேர் இயேசு. அவரை தான் நம்ம சிலுவையில் அடித்தோம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சிலுவையிலே தொங்கினது யாரா? கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், பிதாவாகிய தேவன். அவர் தான் சிலுவையில் தொங்குனார்ன்றது தெரிஞ்சிருந்தா இவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்களாம்? சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். அதைத்தான் பவுல் எழுதுறாருங்க. இந்த உலகத்தின் ராஜாக்களுக்கு புரியாதவைகளை தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லுகிற இஸ்ரவேல் மக்களுக்கு புரியாத சத்தியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஒத்துக்கொள்ளாத யூத கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்றைக்கும் இருக்கிறது. கிறிஸ்தவர்களை வெறுக்கிற யூத கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. சிலுவைக்கு மேலே எழுதப்பட்ட மேல்விலாசம், சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துவனுடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காயத்தோடு ஒருத்தர் தொங்கிட்டு இருக்கிறார். இவர் யாரான்னு பார்த்தா கடைசியில் அவர் தான் உலகத்தையும் இவரை அடித்த மனிதனையும் உண்டாக்கின கர்த்தர். அல்லேலூயா. இவருக்கு விரோதமாக தூசரமான வார்த்தைகளை பேசுகிற மனிதனை உண்டாக்கின கர்த்தர் தான் என்ன செய்யறார்? அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆதியாகமம் 3:17-18. போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையிலே என்ன சுட்டப்பட்டிருந்தது? முள்முடி. முள் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? சாபம். முள் என்பது சாபத்தை அடையாளப்படுத்துகிறது. அதுக்கான வசனம் தான் இது. முதல்ல சாபம் பூமிக்கு எப்படி வந்துச்சு? ஆதாம் ஆண்டோடைய வார்த்தை கேட்காம மனைவியுடைய பேச்சை கேட்டு என்ன செஞ்சிட்டாரு? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை எடுத்து அவர் சாப்பிட்டார். பழம் சாப்பிட்டது தான் பிரச்சனையானா பழம் சாப்பிட்டது பிரச்சனை இல்லை, ஆண்டோடைய வார்த்தை மீறினதான் பிரச்சனை. ஆண்டவர் எதை ரொம்ப கவனிக்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பழம் சாப்பிட்டதுனா அந்த பழம் உடம்புக்குள்ள போய் சாபத்தை கொண்டு வரலைங்க. அது அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாத பழம். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். தேவனுடைய வார்த்தை மீறிட்டாங்க, அதுதாங்க பிரச்சனை. அப்போ பைபிள் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எதை தான் பேசுது? வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அப்ப நீங்களும் நானும் அதுக்கு தான் என்ன செய்யணும்? முதல் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பூமி உன் நிமித்தம் என்ன செய்யப்பட்டிருக்குமா? ஆதாம சபிக்கல, ஏவாளை சபிக்கல. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நிறைய பேர் அப்படின்னு நினைக்கிறோம், ஆதாமும் ஏவாளும் சபிக்கப்பட்டாங்கன்னு. இல்லை, அவர்கள் பாவிகளாய் மாறினார்கள், பாவம் செய்து பாவிகளாய் மாறினார்கள். நாம் எல்லாரும் அவங்களுக்கு பிள்ளையா பிறந்ததுனாலேயே பிறக்கும் போதே பாவிகளாய் பிறந்தோம். இதுதான் அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். நாம பாவம் செஞ்சிருக்கலாம், செய்யாம இருக்கலாம். ஆனா நம்ம தலையில் என்னதான் எழுதியிருக்குது? பிறக்கும் போதே நாம் பாவிகள். எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நாம் என்ன பாவிகள் என்கிற ஸ்தானத்திலிருந்து என்னவா மாற்றப்படுகிறோம்? நீதிமான்கள் என்கிற ஸ்தானத்திற்கு மாற்றப்படுகிறோம். இதை செய்தது ஆண்டவருடைய கிருபை, அவருடைய ரத்தம். ஆனா ஆதாமும் ஏவாளும் மட்டும்தான் பாவம் செஞ்சு
பாவிகளாய் மாறினார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமே பூமி உன் நிமித்தம் உன்னைய சபிச்சேன்னு சொல்லல, பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அப்ப சபிக்கப்பட்டுச்சுன்னா அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவு என்ன? நீ விதைக்கிறது மட்டும் வராதுப்பா, நீ விதைக்காததெல்லாம் என்ன செய்யும்? அதுல வரும். அதான் முள்ளையும் குறுக்கையும் அது முளைப்பிக்கும். அப்ப முதல் முள் என்பது சாபத்தை அடையாளப்படுத்துகிறது. முள்முடி இயேசு கிறிஸ்துடைய தலையிலே சுட்டப்பட்டிருக்குது. சிலுவையிலே தொங்கினது முதலாவது கர்த்தர். இத்தனை வருடங்கள் மனுக்குலத்தின் மீது இருந்த சாபத்தை எடுத்து அவர் என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய தலையின் மீது இயேசு கிறிஸ்து வைத்து கொண்டார். இப்ப பிதா இவரை பார்க்கும்போது இவர்தான் ஒட்டுமொத்த சாபமாக தெரிகிறார். பிதாவுக்கு சாபத்தை சுமந்தார். எல்லாருடைய சாபத்திற்கும் முடிவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உண்டு பண்ணினார். அதனுடைய வார்த்தை தான் எல்லாம் முடிந்தது. பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டு பண்ணினார், சாபத்தையும் ஆண்டவர் சுமந்து தீர்த்தார். அப்ப எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு தலையை சாச்சாரு, தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். முதலாம் ஆதாம் மூலியமாக உண்டான சாபத்தை இரண்டாம் ஆதாமாய் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையிலே சுமந்து தீர்த்து முடித்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். பரலோகத்திலே பிதாவுடைய வலது பக்கத்திலே இருக்கக்கூடிய சிங்காசனத்திலே உட்கார்ந்தவராய் வீற்றிருக்கிறார். இப்ப அவருடைய தலையில ஒன்று இருக்குது. இப்ப அவர் தலையில ஒன்று இருக்குது. என்னது? வெளிப்படுத்துகிற விசேஷம் 14:14. வெளிப்படுத்தின விசேஷம் 14:14. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய். எப்படிப்பட்டவரா? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர். அப்படின்னால அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும். எதை வச்சிருக்காரா? அப்போ பூமியில கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கும் போது என்ன இருந்தது? முள்கிரீடம் இருந்தது. இப்ப பரலோகத்துல பிதாவுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்து ஆட்சி செய்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. இப்ப அவருடைய தலையில என்ன இருக்குது? பொற்கிரீடம். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? முள்கிரீடத்தோட இருக்கிற ஆண்டவரை பார்த்து அழுதுகிட்டு இருக்க கூடாது. எப்படி பார்க்கணும்? பொற்கிரீடம் வைத்து பிதாவுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ராஜாதி ராஜாவாக அவரை நாம் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நாம் ஆதாமுக்குள் பாவிகளாய் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய சாபங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவர் மீது பொற்கிரீடம் இப்பொழுது இருக்கிறது. ஆகையினால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவுக்கு பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் பொற்கிரீடம் சூட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய உடன் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம் என்பதையும் மறந்துடாதீங்க. ஆகையினால சொல்றேன், இனிமே சாபம் கிடையாது. சாபம் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டாலே என்னதான் இருக்குன்னு அர்த்தம்? ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த மட்டும்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். சாபமே இல்லைன்னா அங்க என்னதான்? வேற ஆப்ஷனே கிடையாது. என்னதான் அது? ஆசீர்வாதம் மட்டும்தான், பொற்கிரீடம் மட்டும்தான். இப்ப முள்முடியின் முட்கள் எல்லாம் சிலுவையில உடைக்கப்பட்டது. இப்போது முள் அல்ல, பொன். அல்லேலூயா. முள்கிரீடம் அல்ல, பொற்கிரீடம். சாபம் அல்ல, ஆசீர்வாதம். பரம்பரை சாபம் இருக்குமா பாஸ்டர்? சிலருக்குள்ள கேள்வி. பரம்பரை சாபம் இருக்குமா? யாருக்கு இருக்கும்னு சொல்றேன். ரசிக்கப்படாத மக்களுக்கு அது இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பரம்பரை சாபம் சிலுவை வரைக்கும் எடுத்து செல்லப்பட்டு அது முறிக்கப்படுகிறது. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இனி சாபம் கிடையாது, தேவனுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு காரியம்,
எதை செஞ்சால் சாபம் வரும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வேதம் எல்லா பாவத்தையும் கூட அதுக்கு ஒரு விமோச்சனம், மன்னிப்பு எல்லாமே செய்யுது. ஆனால் விக்கிரக ஆராதனை செய்யும்போது, சிலை வழிபாடு செய்யும்போது சாபங்கள் வர ஆரம்பிக்கும். சிலை வழிபாடு செய்யும்போது என்ன இருக்கும்? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு போட்டோ பார்த்தோன்னு இப்படி நீங்கன்னா வேலியில் போகிறத என்ன செய்றீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதில் ஆண்டவர் தான் இருந்தார், இயேசு கிறிஸ்து தான் இருந்தார். நீங்கள் சொல்லலாம், நீங்கள் என்ன காரணம் வேணான்னு சொல்லலாம். வேணா உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நான் சொன்னது உண்மையா நீங்கள் சொன்னது உண்மையானு. சிலை வழிபாடு, ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்கிறது, விக்கிரக வழிபாடு, இதை தேவன் வெறுக்கிறார். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இதை செய்யாத கிறிஸ்தவம் கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை இருந்தது. முதல் நூற்றாண்டில் சீசர்கள் எல்லாரும் இருந்தாங்க, இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அந்த நூற்றாண்டு, அடுத்த நூற்றாண்டு, அதுக்கு அடுத்த நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு வரை சபை கிறிஸ்தவர்கள் சரியாக இருந்தார்கள். 5ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் நினைக்கிறத புற செய்ய ஆரம்பிச்சிட்டான். பிஷப்மார்கள், சாமியார்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அவங்க இஷ்டத்து. ஏன்னா எல்லார் கையிலையும் பைபிள் கிடையாது அந்த நேரம், அவங்க கையில் மட்டும்தான் இருந்துச்சு. அதை வைத்து கொண்டு இஷ்டத்துக்கு திரித்து வசனத்துக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் தான் ப்ராட்டஸ்டன்ட் இயக்கம் உருவானது. அதுக்கப்புறம் தான் மெத்தடிஸ்ட் உருவானது. அதுக்கப்புறம் தான் தனிப்பட்ட சபைகள் உருவானது. ஆனால் தேவன் வெறுக்கிற முதல் முக்கியமான காரியம், தேவன் எரிச்சல் அடைகிற காரியம், சிலை வழிபாட்டை ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் முதல்ல செய்யக்கூடாது. இல்லையா? எல்லாரும் கும்பிட்டாங்க, நானும் கும்பிட்டேன், எனக்கு தெரியாது. ஆண்டவரே எரிச்சல் ஆகிறாருன்னு நான் என்ன சொல்கிறது? உங்கள்கிட்ட செய்யக்கூடாதுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். திருவிழா பாஸ்டர் சப்பரம் போச்சு, நான் வீட்டுக்குள்ளே நின்று தான் அப்படி கன்னத்தில் போட்டுக்கிட்டேன். போடுங்க, அடுத்த ஒரு வாரம் கழித்து அது வந்து போடும், அப்போ வாங்குங்க. அப்புறம் எதுக்கு இங்கே சர்ச்சுக்கு வரணும்? ஆவிக்குரிய சபைக்கு எதுக்கு வந்து சத்தியத்தை கேட்கணும்? எது சரி எது தவறு என்பது முதல்ல தெரியணும். அதுக்கு தான், அதை விலைக்கு சொல்வதற்கு தான் ஆவிக்குரிய சபை. நமக்கு அவங்க மேலே ஒன்றும் கோபம்லாம் கிடையாது. வேதத்திற்கு விரோதமாக யார் நின்னாலும் அது தவறு. ஏன்னா நம்ம வேதத்தை நம்புகிறோம், வார்த்தையை நம்புகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேதம் ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம். அவருக்கு பிடிக்காத செஞ்சு விட்டு நானும் கிறிஸ்தவன் தானே, அது எப்படி? அதுக்கு பேர் பெயர் கிறிஸ்தவன், பெயர் அளவில் கிறிஸ்தவனா இருக்கிறது. சிலை வழிபாட்டை செய்யும் போது தேவன் 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரை என்ன செய்கிறாராம்? அதை நியாயம் விசாரிக்கிறார். இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிலை வழிபாடு செய்கிற நம்ம கிறிஸ்தவத்தில் மட்டும் எடுத்துக்குவோம். மற்ற மதங்கள் அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதை தான் செய்யணும்னு சொல்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, அது வேற. அவங்க இதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவத்தில் சிலை வழிபாடு கிடையாது, அதை செய்யக்கூடாது. ஆனால் கிறிஸ்தவத்தில் ஒரு கூட்டம் என்ன செய்து, ஒரு பெரும்பான்மையான கூட்டம் அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நீங்கள் ஏங்க அதை வணங்குறீங்கன்னு கேளுங்க. இல்லை நாங்கள் பரம்பரை சொல்கிறாங்களா இல்லையா? நாங்கள் 10 தலைமுறையா என்னது? நாங்கள் 10 தலைமுறையா சி. என்ன சி? அதான் நான் அவரோட சொன்னேன், ரோமானிய கிறிஸ்தவனா இரு, ரோமானிய கத்தோலிக்கனா இருக்கிறத காட்டிலும் இந்திய கிறிஸ்தவனா இரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்திய கிறிஸ்தவன்னா வேதத்தை வாசித்து பைபிள் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதை செய்வான், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்ய மாட்டான். நீங்கள் அந்த சிலை வழிபாடுன்ற இடத்துல நீங்கள் எதை வச்சாலும் சரி, சிலுவை வச்சாலும் சரி, சிலுவையில் மரித்த இயேசுடைய உருவத்தை வச்சாலும் சரி, அது தவறு. அது தேவனுடைய பார்வையிலே எரிச்சல் ஊட்டக்கூடியது, தேவனுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடியது. அதை கண்டிப்பாக செய்யக்கூடாது. நான் சொல்கிறதுல மேலே நம்பிக்கை இல்லைன்னா பைபிளை வாசிங்க, பைபிளை வாசிங்க, பைபிள் சொல்லித்தரோம் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விக்கிரக வழிபாடு செய்யும் போது 4 தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரா? விசாரிக்கிறார். விசாரிக்கிறதுனா என்னது? என்னப்பா சாமி கும்பிட்டீங்களா? அப்படி விசாரிக்கிறது இல்லை, தண்டனை கொடுக்குறாருன்னு அர்த்தம். அதான் சொன்னேன். இப்போ ஒருத்தரை போய் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்?
எங்கள் அப்பாலாம் இதுதான் கும்பிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் நாங்களும் அதை தான் கும்பிட்றோம். அவங்க அப்பாவை போய் கேளுங்க, அவர் என்ன சொல்லுவார், எங்கள் அப்பா அம்மாலாம் அப்போ இருந்தே இதுதான், நாங்கள் அன்னைக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கோம் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த தாத்தாவை போய் கேளுங்க, அவர் சொல்லுவார், நாங்கள் 2 தலைமுறையாகவே என்ன தான், ஏன்னா அவருக்கு 2 தலைமுறை தான் தெரியும், 2 தலைமுறையாகவே நாங்கள் இது தான், அந்த 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 சிலைக்கு டிசைன் பண்ணுறதே நாங்கள் தான் அப்படின்வார் அவர். அப்போது யாருக்குமே ஏன் அதை கும்பிட்றோம்னு தெரியாது. அப்பா கும்பிட்டாரு அதனால் நான் கும்பிட்றேன், தாத்தா கும்பிட்டாரு அதனால் நான் கும்பிட்றேன், தாத்தாவுடைய அப்பா கும்பிட்டாரு அதனால் நான் அதை தான் ஆண்டவர் சொல்ல 4 தலைமுறையாக விசாரிப்பேன். இதை ஒழுங்காக பதில் வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், அங்கே சாபம் உள்ள வரும். வர வச்சது யாரு? ஆண்டவர் இல்லை, அவர் நல்லவர். வர வச்சது நம்ம. என் ஜனங்கள் அறிவு இல்லாததனால் சங்காரம் ஆகிறார்கள். வசனம் இருக்கா இல்லையா? அப்ப என்ன மாதிரி அறிவு நமக்கு வேணும்? தேவனை பற்றி அறிகிற அறிவு, சத்தியத்தை பற்றி அறிகிற அறிவு நமக்கு இருக்கும்போது நாம் ஒரு நாளும் இந்த தவறான காரியத்தை யார் கம்பல் பண்ணாலும் அவருக்கு கோச்சுக்குருவாரு இவருக்கு கோச்சுக்குருவாருன்னு செய்யவே மாட்டோம். இந்த சிலை வழிபாட்டை அடுத்தடுத்த தலைமுறைக்கு என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். பரம்பரையா 10 தலைமுறையா செய்கிறார்கள். இப்போ எனக்கு தெரிஞ்சு அப்பாவுடைய என்னுடைய தகப்பனாருடைய தலைமுறையில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன். எனக்கு அப்புறம் இருக்க தலைமுறை விட்டுருவோம். இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எங்கள் தாத்தா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். அவருடைய தகப்பனார் அவர் ஏற்றுக்கொண்டவர். அவருடைய தகப்பனார் ஏற்றுக்கொண்டவரான்னு எனக்கு தெரியாது. என் பேர் எபினேசர் ஆபிரகாம், என்னுடைய தகப்பனார் பேர் சைமன்ராஜ், எங்கள் தாத்தா பேர் ஆபிரகாம், அவருடைய அப்பா பேர் சைமன், அவருடைய அப்பா பேர் சிவனாண்டி. இப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் 10 தலைமுறையாக ஆர்சி. அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் சார்? அதுக்கு முன்னாடி யார் நீங்கள்? 10 தலைமுறை உங்களுக்கு தெரியுதுன்னே வச்சுக்கிருவோம். எல்லாருமே ஆர்சினே வச்சுக்கிருவோம், எல்லாருமே சிஎஸ்சின்னு வச்சுக்கிருவோம், எல்லாருமே கிறிஸ்தவர்கள்னு வச்சுக்கிருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யார்? பதில் இருக்கா? இல்லை. எல்லாரும் ஒரு காலத்தில் விக்கிரக வழிபாட்டில் இருந்தவங்க தான். எங்கள் அம்மா சைடு எடுத்தீங்கன்னா அம்மா பேர் அமிர்தம், அவங்க கிறிஸ்தவர்கள். ஆனால் எதுலேருந்து ரசிக்கப்பட்டாங்க? சிலை வழிபாட்டிலேருந்து ரசிக்கப்பட்டாங்க. எங்கள் அம்மாச்சி பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் எதில் இருந்தாங்க? ஜம்முன்னு சிலை வழிபாட்டில் தான் இருந்தாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க அதில் தான் இருந்தாங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அம்மாவுடைய அப்பா எங்கள் தாத்தா வந்து கடைசி நேரத்தில் என்ன செஞ்சார்? அவர் ரசிக்கப்பட்டார். ரைட்டுங்களா? இப்போ அவங்களுடைய அம்மா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாங்களான்னு தெரியாது. அப்போது நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது என்னுடைய தகப்பனாருடைய தலைமுறையில் நீங்கள் பாருங்கள், நான் அதாவது 5வது தலைமுறையில் ரசிக்கப்படவே இல்லை. கண்டிப்பாக சிலை வழிபாட்டை செஞ்சுருக்கணும். சரிங்களா? இப்போ அவர் அவருக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை செஞ்சிச்சுன்னு தெரியாது. ஒருத்தர் விக்கிரக வழிபாட்டை செஞ்சால் 4 தலைமுறை வரைக்கும் சாபம். அதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை இருந்துச்சுன்னு தெரியாது, எனக்கு தெரியல. அப்போ ஒரு 10 தலைமுறை கணக்கெடுப்போம். 10 தலைமுறை விக்கிரக வழிபாட்டில் இருந்தால் எத்தனை தலைமுறை வரைக்கும் சாபம் வரணும்? எத்தனை தலைமுறை வரைக்கும் இங்கே வரணும் சொல்லுங்க, கணக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு தலைமுறை விக்கிரக வழிபாடு செய்தால் 4 தலைமுறை சாபம் வருமா? அப்போ எனக்கு 10 தலைமுறை என்ன செய்கிறாங்க? விக்கிரக வழிபாட்டில் இருக்கிறாங்க. இப்போ எத்தனை தலைமுறைக்கு சாபம் வரணும்? 40 தலைமுறை இல்லையா? இப்போ அப்படியே என் மனைவியினுடைய சைடு எடுங்க. என் மனைவி விக்கிரக வழிபாட்டிலேருந்து வந்தவங்க, ரசிக்கப்பட்டாங்க. அவங்க தகப்பனார் அவர் விக்கிரக வழிபாட்டில் இருக்கார். ரைட்டுங்களா? அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்களும் இதில் தான் இருந்தாங்க, சிலை வழிபாட்டில் தான் இருந்தாங்க. அவங்க அப்பாவுடைய அப்பா அவர் இதில் தான் இருந்தார், அவர் பேர் ராமச்சந்திரன். இவங்க அப்பா பேர் வந்து ரவீந்திரன்.
அவருடைய அப்பா பேர் என்னது? ராமச்சந்திரன். அவங்களும் சிலை வழிபாடு. எங்கள் அத்தையோட பேர் வசந்தா, அவங்க சிலை வழிபாடு. அவங்களுடைய அப்பா பேர் துரசாமி நாயுடு, அவர் என்னது? அவரும் சிலை வழிபாடு. அவருடைய ஒய்ஃபு, அதாவது இவங்களுடைய அவ்வான்னு தான் சொல்லுவீங்க, அம்மாச்சி அவ்வா, அவங்க பேர் என்ன? சரோஜினி நாயுடு. அப்போ அவங்களும் இதில் தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, அவங்களும் விக்கிரக வழிபாடு. அப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 தலைமுறை, நமக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்கிறேன், அவங்க சைடில் ஒரு 4 தலைமுறை என்னவா இருக்குது? விக்கிரக வழிபாடாக இருக்குது. அதுக்கு முன்னாடி மட்டும் என்ன ரசிக்கப்பட்டிருப்பாங்களா? என்ன கிடையாது. அப்போ அங்கிட்டு ஒரு 10 தலைமுறை, 10 தலைமுறை விக்கிரக வழிபாட்டில் இருக்கும்போது அங்கே எத்தனை வருஷம் சாபம் வரும்? 40 வருட சாபம் வரும். என் சைடு 40 வருஷம் சாபம், எங்கள் தலைமுறையில் 40 வருட சாபம், அவங்க தலைமுறையில் 40 வருட சாபம், மொத்தம் 80 வருட சாபம். சரிங்களா? 80 வருட சாபத்தை எப்படி போக்குறது அப்படின்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. என்றைக்கினுடைய தலைமுறையில் ஒரு தாத்தா சைமன் என்கிறவர் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரோ, இயேசுதானுடைய இரட்சகர் என்று சொல்லி எப்பொழுது ஏற்றுக்கொண்டாரோ, அந்த ஜெனரேஷனில் இருந்து ஆண்டவர் 1000 தலைமுறை இரக்கம் செய்கிறார். எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறைக்கு தேவன். அப்ப 1000 மைனஸ் 80 எத்தனை வருஷங்க? திடீர்னு போய் கேட்டா என்ன செய்யுது? 920. அந்த சைமன்ற தாத்தாவுக்கு அப்புறம் யார் வர்றா? எங்க தாத்தா வர்றார், ஆபிரகாம். அவரும் யாரு? அப்ப அவருக்கு ஒரு 1000. அதுக்கடுத்து எங்க அப்பா வர்றாரு, அவருக்கு ஒரு 1000. அதுக்கப்புறம் நான் வர்றேன். ஆக மொத்தம் 3920 இல்லையா? இப்போ என் மனைவியில தான் ரசிக்கப்படுறாங்க, அவங்க ஒரு 1000. 4920, ஏறக்குறைய 5000 வருட இரக்கத்தை இன்றைக்கு நாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இது அப்படி கணக்கு போட்டாதான் அவர் எவ்வளவு நல்லவர்னு புரியும். அதுக்கு சொல்றேன். ஆமென். இப்படி ஆண்டவர் இவ்வளவு நன்மையில செஞ்சிருக்கும் போது மறுபடியும் போய் இப்படின்னு இருந்தீங்கன்னா வாங்கி கட்டுவேன். அதைத்தான் திரும்பவும் சொல்கிறேன், வேலியில் போகிறத நீ என்ன செய்வ? வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து உள்ளே விடுவ. அப்புறம் குத்துதே குடையுதுன்னா அதுக்கு ஆண்டவர் ஆள் இல்லை, நானும் ஆள் இல்லை. தெளிவாக சொல்லிடுறேன். இன்னைக்கு சொல்கிறதான், சப்பரம் போச்சியா போனால் போயிட்டு போகுது, உன் வீட்டுக்குள்ளே வரல, வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி போய் நிற்கிறது இப்படியே நினைக்கிறாங்க. இவருக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? நான் அந்த ஏரியாவுக்கு வர்றதில்லை, ஆனால் தெரியும் இப்படிலாம் நடக்குதுன்னு. ஆவியானவர் உணர்த்துகிறார். சில நேரங்களில் வார்த்தைகள் கடுமையாக வரும், எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டோடைய சித்தம், என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம். அதுக்காக தான் இவ்வளவும் பேசிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையிலே பார்க்கிற இன்னொரு முக்கியமான காரியம், 3 ஆணிகள், இரும்பினால் செய்யப்பட்ட ஆணிகளில் தேவன் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த இரும்பு அதனுடைய ஆவிக்குரிய அடையாளம் பாவத்தையும் பாவத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட நியாய தீர்ப்பையும் அதை அடையாளப்படுத்துகிறது. சங்கீதம் 2:9. சங்கீதம் 2:9. இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இருப்பு கோல் அப்படின்னா ராட் ஆஃப் அயன், இரும்பு கோல் தான் அது. அப்ப இரும்பு அயன் அப்படின்னும் போது பாவத்தையும் பாவத்திற்கான நியாய தீர்ப்பையும் அது குறிக்கிறது. சிலுவையில் ஆண்டவர் மீது ஒட்டுமொத்த பாவமும் சுமத்தப்பட்டது. முதல்ல சாபத்தை பார்த்தோம். நீங்க உங்க தலைமுறையில தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்கன்னா கவலைப்பட வேண்டியதில் 1000 வருஷம் கேரண்டி இருக்கு உங்களுக்கு. அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் சொன்னேன். 1000 வருஷம் கேரண்டி இருக்கு. ஸோ பரம்பரை சாபம்னு எது உங்க பரம்பரையில் இருந்தாலும் இனி அது உங்க வாழ்க்கையில பலிக்க முடியாது. அல்லேலூயா. 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 இனி அது பலிக்காது. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளா மாறி இருக்கீங்க அப்படின்னா இதுவரை இருந்த பரம்பரை சாபங்கள் இனி உங்க வாழ்க்கையில பலிக்கவே பலிக்காது.
யாராவது அது அந்த சாபம் இருக்குது, கருப்பா 2 இருக்குதுன்னு சொன்னான்னா வெளியே போயான்ருங்க தயவுசெய்து. அவன் உங்களை தான் சொல்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு ஆவியை சொல்லலை, உங்களை தான் அப்படி கிண்டல் பண்ணிட்டு போகிறாரு அவர். அப்படி ஆள்லாம் உள்ளே ஏற்றாதீங்க. வார்த்தையினுடைய தெளிவு வந்துருச்சுன்னா யாரை வீட்டுக்குள்ளே விடணும், யாரை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்றது தெரிஞ்சிடும். வார்த்தையினுடைய தெளிவு வந்துருச்சுன்னா எந்த கூட்டத்தை அட்டன் பண்ணணும், எந்த கூட்டத்தை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையில் ஆண்டவர் மீது உலகினுடைய ஒட்டுமொத்த பாவமும் சுமத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, பாவத்திற்கான தண்டனையும் நியாயத்தீர்ப்பும் அவருக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? கொடுக்கப்பட்டது. யோவான் 19வது அதிகாரம் 29வது வசனம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து யூசாப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அந்த காடி நிறைந்த பாத்திரம் அதை எதுல கொடுத்தாங்களாம் நினைச்சு, ஈசோப்பு தண்டினாலே. அந்த ஈசோப்புன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனுடைய வடிவம் வந்து சோத்துக்கத்தால மாதிரி இருக்குமா. கீழே இருந்தே தண்டு தண்டா வந்து மேலே வந்து உருண்டையா பூ மாதிரி இருக்கும். அதில் தான் அந்த காடியை தோய்ச்சு அவர் வாய்க்கு கொண்டு போகிறாங்க. அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அதனுடைய தன்மையை அறிந்து அவர் குடிக்கலை. இது அதிகமாக எருசலேமுடைய கோட்டை சுவர்களிலே வளரக்கூடியது. இது ரொம்ப பெஸ்ட் மெடிசன்னு சொல்கிறாங்க. அதாவது செல்களிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குஷ்டரோகம், கேன்சரு, இந்த மாதிரியான வியாதிகளுக்கு அந்த ஈசோப்பு தண்டு என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து ரொம்ப சரி செய்யக்கூடிய ஒரு பூ. அது அதாவது நோயை சரிப்படுத்துதுன்றதை தாண்டி நோயே உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆக்கிருமா சரீரத்தை. அந்த மாதிரியான ஒரு காரியம். இந்த ஈசோப்பு பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. நாம் எல்லாரும் பாருங்க, நல்லா தான் இருந்தோம், திடீர்னு செல்களில் பிரச்சனை, எல்லாம் தவறாக போகுது. ஈசோப்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எல்லா செல்களையும் என்ன செய்கிறார்? அவர் சரிப்படுத்துகிறார். தவறு செய்து திருந்தினவர்களாய் அல்ல, பாவமே செய்யாதவர்களாக நம்மை மாற்றுகிறார். அதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அல்லேலூயா. நீங்கள் உடம்புல வியாதிப்பட்டீங்கன்னா ஒரு மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது வியாதியை சரிப்படுத்தும். அது உங்களை பார்க்கும்போது வியாதி வந்திருக்கு, சரியாயிருக்குன்றது தெரியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வேலை செய்யும்போது வியாதி வந்து சரியான மாதிரி தெரியாது. வியாதியே வராதவங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ஆண்டவர் மாற்றிடுறாராம். அல்லேலூயா. அப்போ பிதாவுடைய பார்வையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் நம்மை பார்க்கும்போது நம்மை பாவிகளாய் பார்ப்பது இல்லை. இப்போ நம்ம எப்படி பார்க்கிறார்? அவருடைய பிள்ளைகளாக. அவர் பரிசுத்தமானவர், அதனால நம்மளை எப்படி பார்க்கிறாராம்? பரிசுத்தமான பிள்ளைகளாக நம்ம என்ன செய்கிறார்? அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. பாவம் செஞ்சு மனம் திரும்பினவர்களா பார்க்கல, பாவமே செய்யாதவர்களைப் போல நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதுக்கு தான் அவ்வளோ கஷ்டம். ஏன் 3 ஆணியில் தொங்குறாரு? அவரே அவரால் காப்பாற்றிக்கவும் இல்லை. அவரால் எல்லாம் காப்பாற்றிக்க முடியும், நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் அவர் போய் தொங்குனார். இவ்வளோதான் விஷயம். நம்மளை பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து மீட்கணும். பாவத்தினுடைய விளைவு, சாபத்தினுடைய விளைவு தான் வியாதியும் தரித்திரமும். நான் சொல்லும்போது அதை நாளையுமே சேர்த்து சொல்லுவேன். பாவம், சாபம், வியாதி, தரித்திரம். பாவத்தினுடைய சாபத்தினுடைய விளைவுக்கு தான் என்னது? வியாதியும் தரித்திரமும். ஏன்னா ரொம்ப வருஷமாக வெறும் பாவம் சாபம்னு சொல்லி வியாதி தரித்திரம் மறந்து போச்சு. அதனால ஜனங்களை சொல்ல வைக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 51:7 வாசித்து முடிப்போம். சங்கீதம் 51:7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மை. யார் சொல்றது இத? நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தம். ஏன்னா நான் சொல்றது பொய்ன்னு கூட நீங்க நினைக்கலாம்ல யாராவது. ஈசோப்பு வந்து செல்களில் இருக்க பிரச்சனை இவர் சொல்லிட்டே கிடக்க வேண்டியதை நம்ம எப்படி நம்புறது? அதுக்கு தான் வசனம் எடுத்தேன். நீர் என்னை ஈசோப்பினால் என்ன செய்யும்? தாவீது பத்சேபாளோடு பாவம் செய்த பின்பு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி இதை கேட்கிறார். ஏன் ஈசோப்பு சொல்றாருன்னா, அந்த காலகட்டத்தில் தி பெஸ்ட் மெடிசன் அந்த ஈசோப்பு தண்டு. அதை எடுத்து சரீரத்தில் நாம இது பண்ணும்போது, பூசும்போது, அது நம்முடைய நோய்களை என்ன செய்தான்? முற்றிலும் குணமாக்கி நோயை ஏற்படாதவர்கள் எப்படி இருப்பார்களோ அதை போல மாற்றிடுது. அல்லேலூயா.
அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட சில கேள்விகள். சிலுவையிலே அறையப்பட்டது யார்? இன்றைக்கு பேசின பிரசங்கத்திலிருந்து கேட்குறேன், சிலுவையில் அறையப்பட்டது யார்? பிதாவாகிய பிதாவாகிய தேவன். அவருக்கு பூமியில் கொடுக்கப்பட்ட பேர் தான் என்னது? இயேசு இயேசு கிறிஸ்து. வெறும் இயேசுன்னு சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து. பவுல் நிறைய இடத்துல இப்படி எழுதுவார், பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்துவாகிய இயேசுவை அப்படின்னுவார். ஏன் அப்படி எழுதணும்? கிறிஸ்துவை முன்னாடி போட்டு இயேசு பின்னாடி போடுவார். கிறிஸ்து என்றால் மேசியா என்ற அர்த்தம். மேசியா என்றால் விடுதலையை கொடுக்கிறவர் என்ற அர்த்தம். விடுதலையை கொடுக்கிற இயேசுன்னு எழுதுவார். ஏன்னா இயேசுன்ற பேரில் கூட ஆளுக இருக்குது. இயேசு கிறிஸ்துன்ற பேரில் பூமியில் எந்த மனுஷனும் இல்லை என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவரை குறிப்பிட்டு நம்ம சொல்லும்போது இயேசு கிறிஸ்துன்னு தான் சொல்லணும். ஆமென். ஆமென். அப்போ சிலுவையில் அறையப்பட்டது யார்? பிதாவாகிய தேவன். சிலுவையிலே நம்முடைய சாபங்களை அவர் சுமந்து தீர்த்தார். அதனுடைய விளைவாக தரித்திரம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையில் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். ஆகையினாலே வியாதி நமக்கு கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஈசோப்பினால் நம்மை கழுவி இருக்கிறதுனால நாம் இப்பொழுது தேவனுடைய பார்வையிலே பாவம் செய்து மனம் திரும்பினவர்கள் அல்ல, பாவமே செய்யாத பிள்ளைகள். அல்லேலூயா. இதை செய்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம். இதை செய்ய வைத்தது பிதா நம்மீது வைத்த பேரன்பு. அல்லேலூயா. காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மண்டு வருகிறோம் பிதாவே. சிலுவையிலே தொங்கினது பிதாவாகிய தேவன் என்கிற வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மன அவதாரத்தில் இந்த பூமிக்கு வந்து எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய சாபங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அதன் விளைவாக வியாதிகளை முற்றிலுமாய் நீக்கி போட்டிருக்கிறீங்க. தரித்திரங்களை முற்றிலுமாய் அகற்றி போட்டிருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வெளிப்பாடுகள் நாங்கள் புரிந்து கொண்டு நம்முடைய ஆசீர்வாதங்களை ஏராளம் தாராளமாக பெற்று சுதந்திரிக்க கர்த்தாவே கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர்களுக்கு அருள் செய்யும். உம்முடைய இரக்கத்தின்படி உம்முடைய கிருபையின்படி நீரங்களை குற்றமற்றவர்களாய் பார்க்கிறீர், பாவம் செய்யாத பிள்ளைகளாய் பார்க்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.